எடுபட்டவைய திடீர்னு தான் வந்து நிப்பேன். என்னடா வராக்கா புதுசா 100 நாள் வேலைக்கு ஆள் எடுத்து அவங்கள பூரா போட்டோ எடுக்கிறாங்களாம். நீ உன் வாட்ஸ்அப் குரூப் ஃப்ரெண்ட்ஸ்களை பூரா கூட்டிட்டு வந்தீனா உங்களையும் சேர்த்து போட்டோ எடுத்து போடுவான். இப்ப தானடா போட்டோ எடுத்துட்டு போனாங்க. அடா அது பழைய கணக்காத்தா, இப்ப புது கணக்கு புது போட்டோ. நீ இனிமே 100 நாள் வேலைக்கு வர்றியா வரலையா? இல்லை வரணும்டா, நீ பாட்டுக்கு விட்டுட்டு போயிடாத, நாங்களும் போட்டோ எடுக்கிறோம். சரி அப்ப சீக்கிரமா கிளம்பி வாங்க, நான் அந்த ஆலமரத்தடியில எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நிக்கிறேன். சரியா? இல்லை இப்படி திடீர்னு வந்து நின்றுக்கிட்டு உடனே வேணா எப்படா வர முடியும்? நாங்க கிளம்ப வேணாமா? நீ எல்லாம் கிளம்புறதுக்கு என்ன இருக்கு? 60 அடி கூந்தல வாரி பின்னி கொண்ட விட போறியோ? அட போ அத்தா, போய் மூஞ்சியை கழுவிட்டு ஓடியா சீக்கிரம், நேரம் ஆயிடுச்சு. ஏலே போட்டோ எடுக்கிறதுனா நாங்கெல்லாம் புயல் மாதிரி இப்படியெல்லாம் சாதாரணமா வந்து நிக்க முடியாது. நீ போய் ஆலமரத்தடியில நில்லு, நான் ஆளை கூட்டிட்டு வரேன். 5 நிமிஷத்துல வரணும். அதுக்கு மேல லேட் ஆச்சுன்னா போட்டோக்காரன் போயிருவேன்னு சொல்லிட்டேன். ஏதோ உள்ளூர்காரங்களுக்கு நல்லது பண்ணணுமே வந்து சொல்லிட்டு போறேன். சீக்கிரம் வா. 5 நிமிஷத்துல ரெடியாக நாங்க என்ன நூடுல்ஸ் ஆடா? என்ன அந்த பையன் இப்படி சொல்லிட்டு போறேன்? அடி காத்தாயி மூக்காயி ராக்காயி கருப்பாயி போட்டோ எடுக்கிறாங்களாம், ஓடியாங்கடியோ. ஓ என்னடி முட்டைக்கறி, அடி 100 நாள் வேலைக்கு போட்டோ எடுக்கிறாங்களா அந்த பாவாடை வந்து சொல்லிட்டு போறியா? வெரசா வாங்கடியோ. 100 நாள் வேலைக்கா? இந்த வாரேன். ஒட்டு திணையில சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு போனா ஒரு 200 ரூபாய் காசுனாலும் கிடைக்குமே. அடி அலமேலே, அடி 100 நாள் வேலைக்கு போட்டோ எடுக்கிறாங்களா? வெரசா வாங்கடியோ. என்னது போட்டோ எடுக்கிறாங்களா? பொசகட்ட வேலைக்கு எப்ப சொல்றாங்க பாரு. நான் குளிக்க வர இல்லையே, குளிச்சுட்டு கிளம்ப நேரம் செல்லுமே. அடி அலமேலு போட்டோ எடுக்க வரலையா? அடி நான் இன்னும் குளிக்கலடி, குளிச்சுட்டு நாளைக்கு எடுத்துக்கிறேன். நீங்க போய் இன்னைக்கு எடுங்க. அடி யாருடி இவ? போட்டோ எடுக்கிறதுக்கு அசலூர்ல இருந்து ஆள் வந்திருக்கேன். இன்னைக்கே எடுத்தா தானா, இல்லைன்னா வேலை கிடையாதான். சீக்கிரமா வா. அடி என்னடி இப்படி சொல்றவ? போட்டோ எடுக்க வர்றவங்க முன்னாடியே சொல்லிட்டு வரணுமா இல்லையா? திடீர்னு வந்தா என்ன செய்யறது? நான் இன்னும் குளிக்க கூட இல்லையே. குளிக்கலைன்னா என்னம்டி, மூஞ்சியை கழுவிட்டு ஓடியா. இங்க வாரு, நானே அப்படித்தான் வரேன். அதனாலதான் மேக்கப் செட்டோட போறேன். போற வழியிலேயே ஒரு மரத்தடியில உட்காந்து மேக்கப் போட்டுக்கிருவான் அப்படிங்கிறேன். ஆமாட்டி, குளிக்கலைன்னா என்ன, போட்டால வாசனை அடிக்க போகுது. அப்படியே இல்லைனாலும் கழுத செண்டு அடிச்சுட்டு போக. வாடி அங்கன போய் மேக்கப் போட்டுக்கிருவான். அப்ப சரி. லிப்ஸ்டிக்கு, கண்ணு மைய, புருவ மையெல்லாம் இருக்குல்ல, எல்லாம் வச்சிருக்கியா? வேறு பெட்டியவே துக்கிட்டேன். வாடி பாத்துக்குருவான், எல்லாம் இருக்கு. அப்ப இருடி குப்பமா, பேசு வாசு கிரீம் போட்டு முகத்தை கழுவிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா. நாசம் பண்ண போறாங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஒரு அம்மா இல்லாத பொண்ணுக்கு நம்ம ஒரு நல்ல லைஃபை ஏற்படுத்தி கொடுக்கலான்னு பார்த்தா அவளையே இவ்வளவு கேவலமா பேசி அழுக வச்சிட்டு இருக்காங்க. சி, இவங்க எண்ணத்துக்கெல்லாம் கையில் எப்படி போறாளோ தெரியல. என்னவோ பண்ணுங்க. ஆனா இன்னொரு முறை அம்சாவை பத்தி இந்த மாதிரி எல்லாம் இந்த வீட்டுல உட்கார்ந்துட்டு பேசினாங்க, மரியாதை இருக்காது சொல்லிட்டேன். உள்ள யாருமா? வீட்டுல யாருமா? யாரு? போலீஸ் காரு. நீங்க என்ன பண்ணீங்க? உன் புருஷனை ஒழுங்கு மரியாதையா வெளில வர சொல்லு. உள்ள வந்தான்னு வச்சுக்க, உன் தாலியை யாராலையும் காப்பாத்த முடியாது. ஐயோ மேடம், அன்னைக்கு நீங்க தானே புடிச்சிட்டு போனீங்க. என்னம்மா நடிக்கிறியா? அவன் தப்பிச்சது உனக்கு தெரியாது? உன்னை தேடி வராமலா இருந்திருப்பான்? அட்லீஸ்ட் உனக்கு போனாவது பண்ணிருப்பான்ல. ஐயோ தப்பிச்சுட்டானா? என்ன சார் சொல்றீங்க? சத்தியமா எனக்கு தெரியாது. நான் வீட்லயே இருக்கிற, எனக்கு எப்படி சார் தெரியும்? என்ன உன் புருஷனை காப்பாத்தலான்னு பாக்குறியா? இல்ல மேடம், சத்தியமா இல்ல. அவன் தப்பிச்சது எனக்கு தெரியாது. அவனை நீனா வெளியே வர சொல்லிட்டீனா எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க உள்ள வந்து புடிச்சோம், அடுத்து உன்னையும் சேர்த்து உள்ள வைக்க வேண்டியதா இருக்கும். ஜாக்கிரதை. இல்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அத்தடி போலீஸ். மேடம் சத்தியமா எனக்கு தெரியாது மேடம், என்ன நம்புங்க மேடம். என்ன அந்த ஆளை தப்பிக்க விட்டுட்டு இங்க வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீல? என்ன அம்மா? என்னம்மா லைலா, உண்மை வந்துருச்சா? அப்ப உன் புருஷன் உள்ளதானே இருக்கேன். அம்மா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? ஏண்டி என்னாச்சு? நம்மள வந்து கேட்டா நம்மளுக்கு என்ன எப்படி தெரியும்? அந்த ஆளு தப்பிச்சது முதல்ல உனக்கு எப்படிமா தெரியும்? இப்படி பண்ற? எனக்கு என்ன தெரியும் யாரு தப்பிச்சது? என்ன மறுமையின வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுக்கிட்டு கதை சொல்றியா? 5 லட்சம் திருட்டு கேஸ்ல உள்ளதுக்கு போட்டிருக்கோம். அப்படிப்பட்டவன் வெளியில வந்திருக்கான்னா சும்மான்ட்டு இல்ல. எங்க வச்சிருக்க? உள்ள நான் வந்து நுழைஞ்சேன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஐயோ போலீஸுக்காரம்மா, அந்த ஆள் என் மருமையினே கிடையாது. சரியான மண்ணு முட்டி பைய. அவனை என் மகளுக்கு கட்டி வச்ச பாவத்துக்கு முறத்தாலேயே புளிய அடிச்சு விரட்டின பொம்பளை மாதிரி உரத்தாலேயே அவனை அடிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அவனை நீங்க கண்டுபிடிச்சியனா என் கையில கொண்டு வந்து ஒப்படைங்க. அவனை ஒண்ணுமில்லாம ஆக்கிப்புறேன்.
என்னம்மா நாடகம் போடுறியா? ஐயோ மேடம், அந்த ஆளால நாங்க அந்த ஊர்ல படாத பாடும் படாத அசிங்கத்தையும் பட்டுட்டோம். அவனை பார்த்தா நானே கல்லால் அடிச்சு கொல்லலாங்கிற கொலவெறியில தான் இருக்கேன். அவன் உள்ள வந்தா நான் சும்மா விடுவேனா? ஆளா நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் மேடம். ஆனா சத்தியமா உள்ள இல்ல. நீங்க வேணும்னா எங்க மேல சந்தேகம் இருந்தா வந்து செக் பண்ணிக்கோங்க. ஆமா, செக் பண்ணிக்கிறங்க. சார், இவ்வளவுல நம்பலான்றீங்க? எத்தனை நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்க முடியும்? எப்படியும் வெளியில வந்து தானே ஆகணும். இவங்க வீட்டுக்குள்ள தான் இருக்கான்ங்கிறது மட்டும் பின்னாடி தெரிஞ்சிச்சு அப்புறம் இருக்கு. அவனை விட்டுருவேன். உங்க 2 பேரையும் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. சாரு, அந்த ஆளு வந்தேன்னா நானே தூணுல கைத்தடுத்து கட்டி வச்சு உங்களுக்கு போன் அடிக்கிறேன். இது சத்தியம் சார். அவன் எவ்வளவு வேணாலும் நம்மளுக்கு தண்ணி காட்டட்டும். இன்னும் 1 வாரத்துல அவன் நம்ம கிட்ட வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆஜராகலைனா இவளுக்கு ஆத்தாளை மகளையும் உள்ள தூக்கிட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டுறதுல அவன் எப்படி வந்ததானே ஆகணும். அப்புறம் பாத்துக்கலாம் சார், வாங்க போவோம். என்னம்மா 2 பேருக்கும் காதுல விழுந்துச்சுல? இன்னும் 1 வாரம் தான் உன் வீட்டு ஆம்பளைக்கு டைம். அதுக்கு மேல 1 மணி நேரம் கூட தாமதிக்க மாட்டேன். உங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் தான் முன்னாடி வந்தேன். முதல்ல என்ன ஏற பாவாட? ஐயோ, எடுக்கிறேன். ஒவ்வொருத்தரா தானே எடுக்க முடியும். எனக்கு என்ன 10 கையா இருக்கு? எல்லாரும் பொறுமையா இருந்தா எல்லாரையும் போட்டா பிடிப்பேன். டேய், ஒலையில அரிசியை போட்டுட்டு வந்திருக்கேன்டா. சோறு குழஞ்சு வச்சுனா என் புருஷன் என்னைய கொண்டே வருவேன். அப்புறம் ஒன்னையத்தான் கை காட்டுவேன்னு சொல்லிவிட்டேன். ஒழுங்கா என்னைய முதல்ல எடுத்து விடு. ஏக்கா, இருக்கா எடுக்கிறக்கா. நான் புள்ளைய தொட்டில விட்டுட்டு வந்திருக்கேன். என்னைய முதல்ல ஏற. என்னைய எடு பாவாட. ஐயோ கடவுளே, பைப்படி சண்டையில கோல்டு மெடல் வாங்கின நம்ம ஊரு பொம்பளையில வச்சுக்கிட்டு போட்டோ எடுக்கணும்னு நினைச்சது ஏன் தப்புத்தேன். இங்க பாருங்க, கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னா எல்லாரும் பொறுமையா இருந்ததான் பார்க்கணும். பொறுமையா இருங்க. ஐயோ, எனக்கு வெயில் தாங்காது. என்னைய எடு. அட, இந்த முக்கடக்கறக்கா வேற. சரி, நில்லுக்கா. எடுத்துட்டியா? எடுத்தாச்சு. கிளம்புங்க. நாளைக்கு அட்டையில புது போட்டா வரும். போட்டா மட்டும் ஒழுங்கா வரல. கிளம்புக்கா. இந்தாடி, நான் தானே முதல்ல வந்தேன். சில இடம் முடிச்சது நான் தானே. ஐயோ, நிக்கிறது 2 பேர் தானே. நான் அடுத்தடுத்து எடுத்து விட்டுறேன். சீக்கிரமா நில்லுங்க. திமுர் பிடிச்சவ. ஏறா, எனக்கு புள்ள தொட்டில கிடக்கு. நானும் தானே உலைய ஊத்தி அடுப்புல போட்டுட்டு வந்தேன். அவன் கையில கட்ட முளைக்க இவள முதல்ல எடுக்கிறேன் பாரு. ஏக்கா, இப்பதாக்கா கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ள கையில கட்ட முளைக்க சொல்ற? அப்புறம் முன்னாடி வந்து என்ன எடுக்காம பின்னாடி வந்து அவளை எடுக்கிற? ஏலே, தொட்டியில ஓட்டுட்டு வந்து புள்ளக்காரி முக்கியமா, உலையில அரிசி போட்டுட்டு வந்து அவ முக்கியமாடா? அரிசியும் புள்ளையும் ஒண்ணா? இல்லக்கா, புள்ளதாக்கா முக்கியம். அவளுக்கு அவ புள்ள முக்கியம்னா எனக்கு என் புருஷன் முக்கியம்டா. உலையில அரிசி போட்டுட்டு வந்திருக்கேன். குழஞ்சு வச்சுனா உன் வீட்டுல இருந்தா சோறு கொடுப்ப? ஐயோ, நீங்க பேசாம நின்றீங்கன்னா 2 நிமிஷத்துல போட்டோ எடுத்து அனுப்பிச்சே விட்டுருவேன். பேசாம நில்லுங்களே. எடு. என்ன எடு? 2 பேரையுமே எடுக்க மாட்டேன்னு துரத்தி விட்டுருவேன். ஒவ்வொருத்தரா நின்றீங்கன்னா போட்டா கிடைக்கும். இல்லைன்னா இந்த வருஷம் உங்களால வேலை செய்ய முடியாதுன்னு குத்தி விட்டுருவேன். குத்தி என்ன இப்படி சண்டை விட்டுக்கிட்டு இருந்தா நான் என்ன செய்ய முடியும்? காசுனாலும் கவர்மெண்ட் காசு. நாங்க தனித்தனியாவே எடுத்துக்கிறோம். நீ எடு. அப்படி வாங்க வலிக்கு. ஒவ்வொருத்தரா நில்லு. எடுத்தாச்சு. போக்க. ஏலே, என் மூஞ்சி நல்லா விழுந்திருக்கான்னு பாரு. அதெல்லாம் நல்லா விழுந்திருக்குக்கா. கேமரா குவாலிட்டியான கேமரா. நீ போ. அட்டையில போட்டா கோளாறு கொடுக்கட்டும். அப்புறம் இருக்கு உனக்கு. அட்டையில உள்ளதானே அகப்பையில வரேன். அடுத்து நீ வாக்கா. நல்லா எடு. என் குடும்பிலாம் தனியா தெரியணும். அது எப்படி தெரியாம இருக்கும்? அதான் 2 பக்கமும் வாழைப்பு கணக்கா கட்டி தொங்க விட்டுருக்கியே, அதுதான் முதல்ல தெரியுது. மூஞ்சி எங்க இருக்கு? எடுக்கவா? ஸ்மைல் ப்ளீஸ். என்னக்கா சிரிக்கவே மாட்டேங்கிற? என் சிரிப்பை அம்பிடுத்தேன். எர்ரா. இதுக்குத்தான் இம்புட்டு சண்டையாக்க. உன் புருஷன் உன் கையில சோறாக்கி திண்டுட்டால என்ன? ஒண்ணுமில்லக்கா, சோறு குழஞ்சிட போது. சீக்கிரம் போ. எடுத்துட்டியா? எடுத்தாச்சு. சப்பா, முடியலடா சாமி. இந்த ஆத்தூர் அழகிகளை வர சொல்லி எம்புட்டு நேரம் ஆச்சு. என்ன பண்ணுது கேதுக? அம்சா, ஜீவா. ஏய் நூடுல்ஸ் மண்டை, எதுக்கடி அழுகுற? என் அம்மாச்சியை பத்தி தான் தெரியும்ல. அவங்க பேசுறதெல்லாம் ஒரு பேச்சுன்னு எடுத்துக்கிட்டு எதுக்கு அழுதுட்டு இருக்க? எப்பவாவது ஒரு தடவை சொன்னா பரவாயில்லடா. எப்பவுமே குழந்தை இல்லைன்னு ரொம்ப மட்டும் தட்டி பேசுறாங்க. நம்மளும் குழந்தை பெத்துக்க வேணான்னு இருக்கோம். கடவுள் எனக்கு கொடுக்கல. நான் என்னடா பண்றது? ஏய் லூசு, நமக்கு என்ன கல்யாணம் ஆகி 10 வருஷமாடி ஆயிடுச்சு. 1 இயர் தானே ஆக போகுது. அதுக்குள்ள குழந்தை இல்லைன்னா அவங்க பெரிய விஷயமாக்குனா நீ ஏன் அதெல்லாம் போட்டு இஷ்யூ ஆக்கிட்டு இருக்க? கையில கல்யாணம் பண்ணியிருந்தா உனக்கு குழந்தை பிறந்திருக்கும். என்ன கட்டிக்கிட்டதுனாலதான் உனக்கு குழந்தை இல்லை. இனிமே நீ மலடி தானே கேவலமா பேசுறாங்க. எப்படி ஜீவா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியும்? என்னால தாங்க முடியலடா. இங்க பாருடி, இங்க பாரு. உன்னை எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த குறையும் சொல்ல முடியலங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த குழந்தைங்கிற டாபிக் எடுத்து உன்னை டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இது தெரியாம உட்காந்து அழுதுட்டு இருக்கியே. அவங்க
அவங்க என்ன டார்கெட் பண்ணாலும் இது உண்மையா இருக்குல்ல ஜீவா? அப்ப எனக்கு கஷ்டமா இருக்காதா? கல்யாணம் ஆகி 1 இயர் ஆக போகுது, இன்னும் ஒரு தடவை கூட எனக்கு குழந்தை தங்கல. அப்ப இனிமே எனக்கு குழந்தை பிறக்காதான்னு ஒரு மாதிரி இருக்குல்லடா. அவங்க சொல்றதெல்லாம் உண்மையோ, அவங்க சாபம் எனக்கு பழிச்சிருச்சோ? ஒருவேளை கையலோட வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு கூட எனக்கு தோணுது ஜீவா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நீ என்ன பைத்தியமா? எதுக்கு பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்க? இனிமே நமக்கு குழந்தையே பிறக்காதா ஜீவா? அப்படியே பிறக்கலைனாலும் தான் என்ன? என்ன சொல்ற? குழந்தை நமக்கு கண்டிப்பா பிறக்கும்டி. அப்படியே இல்லைனாலும் இப்ப நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு, எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. அது மூலயமா குழந்தை பெற்றுட்டு போக இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? படிச்ச பொண்ணு நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்றது நியாயமா சொல்லு? ட்ரீட்மெண்ட்னா அப்ப எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு நீயும் நம்புறியா ஜீவா? நான் சொன்னது ட்ரீட்மெண்ட்டுங்கிறது குழந்தை பிறக்காதுங்கிறதுக்காக இல்லை. இப்போ டெக்னாலஜி எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு, எவ்வளவோ விஷயங்கள் வளர்ந்துருக்கு. அது மூலியமா நம்ம குழந்தை பெற்றுக்கலாம். இதை ஒரு பெரிய விஷயம் ஆக்காத. இப்போ குழந்தை இல்லைங்கிறதெல்லாம் ஒரு குறையே இல்லைங்கிறதுக்காக சொல்கிறேன். அம்சா, அம்மா இங்கே பாருங்கம்மா, குழந்தை மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அம்மாச்சிக்கு ஏமா இப்படி ஒரு வாயி? எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்காங்க? அவங்க குணம் தெரிஞ்சது தானே ஜீவா. கையில் இங்க இருக்கிறதுனால அவங்க வந்து இருக்கிறத என்னால அவாய்ட் பண்ண முடியலடா. அதுலயும் என்ன பெத்தவங்கள வேற போயிட்டாங்க. என்ன பண்ண சொல்ற? அவங்கள மாதிரி நம்மளும் மூஞ்சில் அடிச்சது மாதிரி நீங்க இருந்ததெல்லாம் போதும் கிளம்புங்கன்னு பேசவும் முடியல. வயசானவங்களா போயிட்டாங்களேன்னு யோசிச்சு யோசிச்சு பேச வேண்டியது இருக்கு. ஆனா இதுக்கு மேலேயும் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன். கண்டிப்பா இந்த வீட்லயே இந்த வீட்டை விட்டு காலி பண்ண வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அத்தை, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உன் நல்ல மனசும் உன் நல்ல குணமும் அவங்களுக்கு புரியாது அம்சா. பேசுற வாயி என்னத்தையாவது உன்னை போட்டு நம்மன்னு பேசிக்கிட்டே தான் இருக்கும். நீ நல்லது செஞ்சாலும் குறையாதான் சொல்லுவாங்க, கெட்டது செஞ்சாலும் குறையாதான் சொல்லுவாங்க. குறை சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா என்ன நடந்தா என்ன? அவங்க குணத்தை மாற்ற முடியாது. அதுக்காக அவங்கள இங்கேயே வச்சிருந்து ஒவ்வொரு முறையும் ஒன்றை கஷ்டப்படுத்துறதுக்கும் நான் அலோவ் பண்ண மாட்டேன். கூடிய சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு காலி பண்ண வச்சிடுறேன். இங்க பாருங்க, அவ கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நினைச்சுதான் கயல் லைஃப்ல ஒரு நல்லது பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக அவ ஒரு மாப்பிள்ள பாத்திருக்கேன்னு சொன்னான். இனிமே கயல் லைஃப்ல அம்சா மட்டும் இல்ல, நானுமே தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அவ என்னமோ பண்ணிட்டு போகட்டும், எங்களுக்கு என்னமோ வந்துச்சு. அவ லைஃபை பார்க்கணும், அவ ஃபியூச்சர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இவன் ஏன் இப்படி எல்லாம் அசிங்கப்படணும்? நீ சொல்றது புரியுது ஜீவா. அம்மாஜிக்காக கையில ஏண்டா பகச்சுக்கணும்? அவ நல்ல பிள்ளடா. இங்க பாருங்கம்மா, கையல் நல்ல பொண்ணு தான், நான் இல்லைன்னு சொல்லல. அவளை ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணுங்கிறது நம்மளோட கடமையா நினைச்சுதானே. அவ கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நினைச்சு இந்த மாப்பிள்ளை பார்த்திருக்கேன்னு சொன்னான். அதுக்கு எனக்கு இந்த மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம், இல்லை இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லலாம். அவ படிச்சு முடிக்கட்டும், அப்புறமே நாங்க பாத்துக்கிறோம், நீ எதுவும் தலையிடாதேன்னு சொல்லலாம். எப்ப பார்த்தாலும் குழந்தைன்னு குழந்தை விஷயத்தையே கார்னர் பண்ணி இவளை ரொம்ப டார்ச்சர் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலமா. இன்னைக்கு சொல்றேன், இனிமே நானும் அம்சாவோ கையல் விஷயத்துல எதுவும் தலையிட மாட்டோம். அவ இங்க இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், படிக்கிற வரைக்கும் படிக்கட்டும். படிப்புக்கு தேவையான எல்லாமே நானும் அம்சாவும் கண்டிப்பா செய்வோம். ஆனா அவளோட ஃபியூச்சர் பத்தியோ அவளோட லைஃப் பார்ட்னர் பத்தியோ இனிமே தலையிட மாட்டோம். அவ தலையில என்ன எழுதிருக்கோ அதுபடி நடக்கட்டும். எதுவும் இனிமே என்கிட்ட கேட்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அம்சா, எங்க அம்மாவுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. இனிமே இப்படி பேசாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல அத்தை, நான் பிறந்த உடனே எங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப இருந்தே சித்தி கொடுமையில நான் நிறைய அசிங்கங்கள், அவமானங்கள், கஷ்டங்கள்னு எவ்வளவோ பார்த்துட்டேன் அத்தை. இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. என்ன என்னால ஜீவா ஹர்ட் ஆயிடுவோன்னு தான் கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் தாங்கிக்க முடியல. என்னால அவனுக்கு ஒரு குழந்தை பெத்து கொடுக்க முடியாம போயிடுமோ? இந்த வீட்டுக்கு உங்களுக்கு தூக்கி கொஞ்சம் ஒரு பேர பிள்ளை கொடுக்க முடியாம போயிடுமோன்னு அதுக்குதான் அத்தை கஷ்டமா இருக்கு. அதுக்குதான் கஷ்டமா இருக்கு. அம்மாடி, எங்க அம்மா ஒண்ணு சாமி இல்லடா. அவங்க சொன்ன வார்த்தை உடனே பழிக்கிறதுக்கு பெரிய மனுஷி. ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பேசுவாங்க, நிதானமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க அம்மா கிட்ட அந்த நிதானமும் இல்ல, பெரிய மனுஷிக்கான தன்மையும் இல்ல. அது பெரிய மனுஷின்னு சொல்றதுக்கு அர்த்தமே இல்லை. ஆனா நீ சின்ன பிள்ளையா இருந்தாலும் எவ்வளவு பொறுப்பா, நிதானமா, எவ்வளவு தன்மையா நடந்துக்கிற. உன் குணத்துக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும்டா. உன் வயிற்றுல இருந்து கூடிய சீக்கிரம் ஒரு வாரிசு இந்த வீட்டுக்கு வரும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குடாமா. நான் எதுவும் ஒண்ணு சொல்ல மாட்டேன். கண்டிப்பா கூடிய சீக்கிரமே உனக்கு ஒரு நல்லது நடக்கும். இந்த வீட்டுல அழகான குழந்தை தவழ்ந்து விளையாடும். நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற காலம் சீக்கிரம் வரும். நீ கவலைப்படாதடாமா. அத்தை இருக்கேன்டா. என்னைக்கு உனக்கு ஒரு அம்மாவா நான் இருப்பேம்மா. அத்தை,
என் அண்ணன் பிள்ளை இருக்கும்போது உன் கழுத்துல தாலி கட்டுறானே, உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்றானேன்னு எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா என்னைக்கு அவ இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு இல்லை. அம்சா இல்லைன்னா நான் அன்னைக்கே உயிரை விட்டுருவேன்னு சொன்னானோ, அப்பவே என் மருமகளா நினைக்கிறத விட என் மகளா நினைக்க ஆரம்பிச்சு தாண்டா உன்னை ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிட்டேன். அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் உன்னை பெறாத மகளா தான் பார்க்குறேன். இனிமேலும் அப்படித்தாண்டா பார்ப்பேன். நீ எனக்கு இன்னொரு மக மாதிரி. அம்மா நான் இருக்கேன்டா, எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் நல்லதாவே நடக்கும். இத்தனை பேருக்கு இப்படி வாழும் வரங்கள் கிடைக்கும் பூமியிலே, கிடைத்த வரத்தை தெய்வத்தின் பரிசாய் சேமித்து வைப்போம் நெஞ்சுக்குள்ளே. பாவாட, நாங்க ரெடிடா. ஆத்தா, என்னதெல்லாம் என்ன இப்படி வந்திருக்கீங்க? ஏண்டா போட்டோ எடுக்கணும்ல, எடு. அடேங்கப்பா, என்ன கிழவிகள்லாம் அழகிகளான தருணம் மாதிரி வந்து நிக்குது. உங்களெல்லாம் மிஸ் இந்தியா அழகி போட்டிக்கு அனுப்பலாம் போல் இருக்கே. அம்புட்டு அழகாவுல இருக்கியே. தாக்கலா, ஆமா நான் என்ன உங்களை பொண்ணு வாக்குறதுக்கா போட்டோ எடுக்க வர சொன்னேன்? 100 நாள் வேலைக்கு தானே வர சொன்னேன். அதுக்கு என்ன இப்படி கிளம்பி வந்திருக்கீங்க? உங்க அளப்பற தாங்க முடியலையப்பா. ஏய், வயசு பிள்ளைய அப்படியே வந்து எடுத்துக்கிறவாளுங்க, அவளுகளுக்கு அழகு இருக்கு. எங்களுக்கு வயசாயிருச்சு இல்லடா. அப்ப இப்படியெல்லாம் நாங்க ஏதாவது பண்ணிட்டு வந்து நின்றா தானே எங்களையும் பார்க்க லுக்கா இருக்கு. அதுக்குத்தான் இந்த கெட்டப்பு. எப்படி ஸ்டிக்கு கண்மை பவுடர் போட்டெல்லாம் ஓகே தான். ஆனா அந்த மொட்டை கிழவி தலையில முடி முளைக்க வச்சதுதான் கொஞ்சம் ஓவரா இருக்கு. அதான்டா பேஷன். நல்ல பேஷன். சரி சரி, இப்படியே ஊருக்குள்ள எல்லாம் போயிடாதீங்க. ஊர்ல உள்ள நாய் எல்லாம் வெறி கொண்டு போய் தோர்த்த போகுது. போட்டோ எடுக்கலாமா? ரெடியா? ரெடி. என்ன போஸ் குடுக்குறீங்க? ஏதோ டைட்டானிக் கப்பல்ல ரோஸ் அஞ்சா கையை விரிச்சுக்கிட்டு நின்றது மாதிரி நிக்கிறீங்க. இங்க என்ன கப்பலா ஓடுது? போஸ்டா, ஒழுங்கு மரியாதையா கையை இறக்கிட்டு போய் கை கால் மூஞ்சியை கழுவிட்டு வந்துருங்க. இந்த மொகர கட்டையோட எல்லாம் போட்டோ எடுக்க முடியாது. என்ன கொளுத்தாப்புல இருக்க? 1/2 மணி நேரமா போட வேண்டிய மேக்கப்ப 5 நிமிஷத்துல போட்டுட்டு வந்து நிக்கிறான். போட்டோ எடுக்க முடியாதுன்னா என்னடா அர்த்தம்? அதானே, என்னடா அர்த்தம்? கழுவிட்டு வரலன்னா கவர்மெண்ட் வேலைக்கு ஆள் எடுக்க மாட்டேன்னு அர்த்தம். 100 நாள் வேலை பார்க்கணுமா வேணாமா? வேணும்டா. ஆத்தூர் அழகிகளா, போட்டோ எடுக்கிறது பிரச்சனை இல்ல, ஆனா நீங்க எல்லாம் வேலைக்கு போக முடியாது. ஏன்டா? ஆமா, இப்படி விக்கு மண்டை விளக்கமாத்து மண்டையோட போட்டோ எடுத்துட்டு அங்க சூப்பரண்டி கிட்ட போய் நீங்க புக்க கட்டையில வேற முகரையில இருக்க. அதே மாதிரி உங்களால டெய்லி மெயின்டைன் பண்ண முடியுமா? ஒழுங்கா மூஞ்சியை கழுவிட்டு வந்து ஒரிஜினல் முகத்தோட போட்டோ எடுத்தா டெய்லி வேலைக்கு போகலாம். கவர்மெண்ட் காசு கிடைக்கும். இல்லைன்னா வீட்டுல இருக்க வேண்டியதே. எப்படி வசதி? ஆத்தாடியாத்தா, ஒரிஜினல் வெர்ஷன் என்ன இவ்வளவு கேவலமா இருக்கு? சரி சரி, 1 by 1 வாங்க. எந்த கலைஞனும் அவனை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவனை